கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தாமே இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்தை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 6 மாதங்களிலும் கர்த்தருடைய கரம், கிருபை, தயவு இருந்து நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த தயவுக்காக மனதார நாம் நன்றி செலுத்த வேண்டும். கோடி கோடி நன்றி செலுத்த வேண்டும். இந்த 7வது மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோவான் 15:16 வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. தெரிந்து கொண்டவர் மகிமையின் ராஜா, அவர் மகத்துவம் உள்ளவர், ராஜாதி ராஜா அவர். வேதம் சொல்கிறது, எபேசியர் 1:4 வாசிக்கின்ற பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களிலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன்தான் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய மத்தியில் ஜீவனோடு இருக்கிறார் அவர். நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 7வது மாதத்திற்காக ஒரு கோடி கோடி நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திலையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நீங்கள் நடத்தின வந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், மகத்துவமுள்ள தேவன், ராஜாதி ராஜா, ஒவ்வொருடைய உள்ளங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆராய்ந்து பார்க்குற தேவன் தாமே. அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள் ஆண்டவரை அறிந்த தேவன் தாமே. அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிமாப்பா. அப்படியே நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக, தயவுக்காக கோடி கோடி நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.